ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அப்பாவோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பட் இது ஸ்டோரி கிடையாது, இது ரியலாக நடந்த ஒன்று. ஸோ ஒருத்தர் அவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவருக்கு பொறுப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். பிஃபோர் மேரேஜும் சரி, ஆஃப்டர் மேரேஜும் சரி, பொறுப்புகள் நிறைந்த வாழ்க்கை தான் அவரோட வாழ்க்கை. ஸோ அவரோட மேரேஜ் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான் பண்ணுறாரு. ஸோ அவர் வீட்லேயும் சப்போர்ட் கிடையாது, பொண்ணு வீட்லேயும் சப்போர்ட் கிடையாது. ஸோ அப்படி தான் அவரோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு சில வருடத்துக்கு அப்புறமா அவருக்கு குழந்த பிறக்குது, அப்பா ஆகிறாரு. அப்பா ஆனதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சிரிப்பு வந்து குறைந்தது, ஆனால் அவர் வந்து அன்பு அதிகரித்தது. அவருக்கு சிரிப்பு குறைஞ்சாலும் அன்பு அதிகரித்தது. ஸோ குழந்தை அழுதால் அவரும் கவலைப்படுவார், குழந்தை சிரித்தா அவர் சந்தோஷப்படுவார். தன்னோட பசிக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டார், தன் குழந்தையோட பசியை தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தார். தன் ஆசையை மறந்து குழந்தையின் ஆசைக்காக வாழ்ந்துட்டு இருந்தார். ஏன்னா அவருக்குன்னு ட்ரீம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும் இல்லையா. பட் எல்லா ட்ரீமுமே குழந்தைன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரீம் எல்லாமே மாறிடுது. தன்னோட ட்ரீமை விட்டுட்டு தன் குழந்தையோட ஆசையை தான் எல்லா பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க. இவரும் அப்படி தான் பார்த்தாரு. ஸோ காலையில் வேலைக்கு போவார், ஈவினிங் வீட்டுக்கு வருவார், ரொம்ப டயர்டாக வருவார். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்தோடனே அவரோட குழந்தைய பார்த்தோன்னே அவரோட டயர்டு எல்லாமே போயிடும். ஏன்னா அவரோட டயர்டு வந்து அந்த குழந்தையோட சிரிப்போடு சரியாக போயிடுது. ஸோ அவருக்கு மருந்தே அந்த குழந்தை சிரிப்பு தான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ டயர்டானாலும் அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்தா அவருக்கு எல்லாமே சரியாக போயிடுது. அப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புது நாட்கள் வந்தாலும் இப்போ நியூ இயர்ஸ், பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைம்லலாம் வந்தால் அவருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணும். பட் அதெல்லாம் எடுக்க மாட்டார். தன்னோட பிள்ளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் புத்தகம் வாங்கிறதுக்கும், ஸோ அந்த மாதிரி தன்னோட குழந்தையோட தேவையை பார்க்க தான் அவருக்கு கரெக்டாக இருந்தது. அந்தளவு தான் அவரோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அவருக்குன்னு எதுவுமே அவர் வாங்கிட்டது கிடையாது. மழையில் நனைஞ்சி வேலை பார்ப்பார், வெயில்லையும் வேலை பார்ப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரோட கை காலெலாம் அவ்வளோ ஹார்டாகிட்டு, வேலை செஞ்சு அவ்வளோ ஹார்டாகிட்டு. ஆனாலுமே அவர் மனசு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது. ஸோ குழந்தைய எப்போவுமே அவர் அடித்தது கிடையாது, ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவார். அவரோட பையன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவருக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து ரசித்தார், தன்னோட குழந்த வளர்றதை பார்த்து ரசித்தார். குழந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. அவருக்கும் வயசாகிட்டு போகலையா, குழந்தைய மட்டும் வளருமா, அவருக்கும் சேர்ந்து தானே வயசாகும். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. 2 பேருக்குமே வயசாகிடுச்சு. அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, குழந்தை வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிற அளவுக்கு குழந்தை வளர்ந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறது, சிரிக்கிறது அதெல்லாம் பார்த்து அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. பட் போக போகவே அவங்கக்குள்ளே உள்ள ஒரு பேசுகிறதுலாம் கொஞ்சம் கம்மியாச்சு. இருந்தாலும் அவரோட அன்பு வந்து பேசிட்டு தான் இருந்தது. ஸோ நைட்டு தூங்காமல் தன்னோட குழந்தையோட ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சுட்ருப்பார். ஸோ பணம் இல்லாத நாட்களில் கூட தன்னோட குழந்தைக்கு வந்து எதுவுமே கொடுக்காமல் இருந்தது கிடையாது. அவர் குறையில்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்தாரு தன்னோட பிள்ளைய. அவரோட ஒரே ஆசை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட குழந்தை வந்து நல்லா வாழணும். அது மட்டும்தான் அவரோட ஒரே ஆசையாக இருந்தது. இப்போது அவரோட ட்ரீம் எல்லாம் கலைஞ்சி இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆசை அவரோட குழந்தை நல்லபடியாக வாழணும், அது மட்டும்தான். அப்படியே குழந்தை இன்னும் கொஞ்சம் பெரியவனானா, அதாவது வேலைக்கு போகிற அளவுக்கு பெரியவனாயிட்டான். வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனோடனே ரொம்பவே பிஸி ஆகிட்டான். அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெருசாக பேச்சுவார்த்தை கிடையாது, ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அவன் வேலையை அவன் பார்ப்பான், அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தார். அப்படியே தான் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் கேட்டான், அவனுக்கும் ஒரு நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவன் அப்போ கேட்டான், அந்த குழந்தை அவன் அப்பாட்ட கேட்டான், நீ என்ன இது வரைக்கும் எனக்காக செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த கேள்விக்கு அப்பாக்கிட்ட வந்து பதில் சொல்ல தெரியல, எப்படி சொல்கிறது என்னன்னு தெரியல. அப்பா அமைதியாகிட்டு ரொம்ப எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எப்படி அவருக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியலை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவங்க அப்படி கேட்டது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ஃபீல் பண்ணுவார். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. அவனும் பெருசாக பேச மாட்டான் அப்பாட்ட. ஆனால் அவர் ஆசைப்படுவார், தன் மகன் நம்மள்ட்ட வந்து பேசுவானா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் பேசலை. வேலைக்கு போகும்போதெல்லாம் கால் பண்ணுவார்.
அப்புறம் பேசுகிறேன்னு வச்சுருவான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஸோ கால் பண்ணுவார் அவர். ஆனால் அந்த பையன் வந்து கண்டுக்க மாட்டான். அப்புறம் பேசுகிறேன்ட்டு தனியாக போயிட்டான். அவர் வீட்டில் அவருக்குன்னு தனி குட்டி வீடு இருந்துச்சு, அதில் இருந்தார். ஸோ அப்படியே அவர் கால் பண்ணார், அவன் பேசவே மாட்டான். அப்படியே தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. பேசுகிறதே கிடையாது அப்பாக்கிட்ட. ஒரு நாள் அவருக்கும் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ கதவை பார்த்துட்டே இருக்கார், தன் பையன் வருவானான்னு பார்த்துட்டே இருக்கார். அவன் வர வேண்டிய நாள் வந்துச்சு, வந்தான். ஆனால் அவர் காத்திருந்தது முடிஞ்சிருச்சு. ஸோ அவன் வந்தான், ஆனால் அப்பா இல்லை. அவனை பார்க்குறதுக்கு அப்பா கிடையாது. ஸோ அப்போ வந்து தன்னோட அப்பாவை பார்த்து கண்ணீர் வடிக்கிறான். ஆனால் அவன் கண்ணீர் வடிக்கிறத பார்க்க அவர் கிடையாது. அவரோட உயிர் வந்து அவர் உடலை விட்டு போயிடுச்சு. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது. அப்படியே நாட்கள் போச்சு. அவர் இறந்ததுக்கப்புறம் அப்படியே போச்சு. அப்பா வந்து சம்பாதிச்சு கொடுக்குற மிஷின் கிடையாது, அவர் தான் அவனோட வாழ்க்கை. அவன் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சது. ஆனால் புரிஞ்சு என்ன பண்ணுறது, இப்போதைக்கு அவரோட நினைவு மட்டும்தான் அவனுக்கு மிச்சம். ஸோ இதுக்கப்புறம் அவரை திரும்பி பார்க்கவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. அவர் செய்த தியாகம் வந்து அவனுக்கு இப்போ தான் தெரியுது, இத்தனை நாள் தெரியல. ஸோ அவர் இல்லாத வீடு வந்து அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த அமைதி வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் இருந்தபோது அவனால் கவனிக்க முடியல, அவர்கிட்ட பேச முடியல, அவர் கால் பண்ணாத அட்டன் பண்ணி கூட பேச முடியலை. அப்படி தான் இருந்தான். அவர் மூஞ்சி கூட பார்க்க மாட்டான் அவர் இருக்கும்போது. ஆனால் இப்போ அவர் போனதுக்கப்புறம் அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும், அவரை பார்த்துக்கணும் ரொம்ப அப்படின்னு சொல்லி ஏங்குறான். ஆனால் வாழ்க்கை வந்து அதற்கான வாய்ப்பை வந்து கொடுக்காது. ஒருத்தருக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா போனது தான், மறுபடியும் திரும்ப வராது. நம்ம அவங்க இருக்கும்போதே நல்லபடியாக பார்த்துக்கணும். போனதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோ மட்டும் தான் நமக்கு மிஞ்சும். அதை பார்த்து பேச முடியுமே தவிர வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அவனும் அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். திரும்பி வாப்பா, ஒரு முறையாச்சும் வாப்பா, நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். ஆனால் வர முடியாது. அதுதான் உண்மை. ஸோ எப்போவுமே ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கும்போது, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் சரி, இருக்கும்போது நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்க இல்லாத போது நம்ம திரும்பி அவங்கள பார்க்கவும் முடியாது. எவ்வளோ நினச்சி அழுதாலும் சரி, நம்மளும் சேர்ந்து போகணுமே தவிர திரும்பி அவங்கள பார்க்கவோ அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணவோ முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள், யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அதுதான் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது. அது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி என்னோடய லைஃப்லேயும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. நானும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ அப்படி கிடையாது. ஸோ இப்போ என்னோடய லைஃப் இப்போ வந்து எனக்கு ஒரு எந்த கில்ட்டியுமே கிடையாது. நல்லா தான் இருக்கிறேன் நான். ஸோ நீங்களும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுறேன். அப்பா உயிரோடு இருக்கும்போது மதிக்காதவன் அவரோட புகைப்படத்தை மட்டும் தான் பார்த்துட்ருக்க முடியும். அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் அவனுக்கு மிச்சம். இதுதான் உண்மை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.